உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையிலே விசாரணை என்னும் பெயரில் அழைத்து சென்ற மானாமதுரையைச் சேர்ந்த பொறியியல் பட்டாதாரி இளைஞர் ஆகாஷ் என்பவரை மானாமதுரை காவல்துறையினர் சித்திரவதை செய்து படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வு நம்ம அனைவருக்குமே தெரியும். ஏறத்தாழ 28 இடங்களிலே அவரை அடித்து காயத்தை ஏற்படுத்தி ஏதோ தப்பித்து செல்வதைப் போல் பாலத்திலிருந்து விழுந்து விட்டார். நாங்கள் மருத்துவமனை கொண்டு சென்றோம். மூச்சு திணறலே அவர் இறந்து விட்டார் என்று காவல்துறை இதை மூடி மறைக்க பார்த்த நிலையில் அங்கே தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களும் இயக்கங்களும் போராட்ட களத்தில் நின்றதனுடைய விளைவும் நீதிமன்ற வரை சென்று இந்த வழக்கை கொலை வழக்காக நாம் பதிவு செய்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 2 மாதங்களாக ஆகாஷனுடைய உடலை வைத்துக்கொண்டு மருத்துவமனையில் வைத்துக்கொண்டு பாதிக்கப்பட்ட மக்கள் போராட்ட களத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே இதற்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இதை கண்டுகொள்ளவில்லை. இதே நிலையிலே எப்படியாவது நீதியை பெறாமல் அந்த உடலை வாங்க மாட்டோம் என்று சொல்லி மக்கள் போராட்ட களத்திலே தொடர்ந்து அங்கே போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். பல்வேறுபட்ட மாவட்டங்களில் கூட போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இப்பொழுது புதிய அர்த்தமாக புதிய ஒரு அரசு இங்கே விஜய் தலைமையிலே தமிழக வெற்றிக் கழகம் அரசு அமைத்திருக்கிறது. இதற்கு நாங்கள் கோரிக்கை வைப்பது என்னவென்று சொன்னோமானால், இங்கே படுகொலை செய்யப்பட்டது இருந்த ஆகாஷ் என்னும் இளைஞன். படுகொலை செய்தது காவல்துறை. விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு கண்மூடித்தனமாக தாக்கி 28 இடங்களிலே காயத்தை ஏற்படுத்தி ஒரு இளைஞனை படுகொலை செய்திருக்கிறார்கள். ஆனால் படுகொலை செய்யப்பட்ட குடும்பம் இன்றைக்கு நடுத்தெருவிலே நிற்கிறது. படுகொலை செய்தவர்களை அரசு காப்பாற்றி கொண்டிருக்கிறது. கடந்த கால அரசு காப்பாற்றியது. அதே நிலை இப்போ இருக்கின்ற அரசு செய்யாதென்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. விஜய் அவர்கள் சட்டம் யார் தப்பு செஞ்சாலும் தப்பு தான் சொல்லியிருக்கிறாரு. அதே வேளையில் சட்டம் ஒழுங்கு இந்த அரசு கடுமையாக பாதுகாக்கும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் இப்பொழுது ஆளுகின்ற அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றோம். இன்னும் 100 நாட்கள் ஆனாலும் அந்த உடலை வாங்குவதாக அந்த மக்கள் கிடையாது. இது சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டு விசாரணை காலம் கிட்டத்தட்ட முடிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இருந்தாலும் கூட இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படல. குற்றவாளி யார் என்று சேர்க்க முடியலை. ஏங்க, இல்லை உங்கள் கஸ்டடியில் காவல்துறை கஸ்டடியில் தான் கூட்டு போகிறீங்க. நீங்கள் தான் விசாரிக்கிறீங்க. விசாரணை செஞ்ச இடத்துல இறந்துடுறாரு. இதில் நீங்கள் குற்றவாளியை என்ன கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னோம்னா, இது யாரை காப்பாற்றுவதற்காக இந்த வேலை செய்கிறார்கள் என்று எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. அந்த இளைஞருடைய குடும்பத்தை நினச்சி பாருங்கள். வளர வேண்டிய இளைஞன், எவ்வளவோ சாதிக்க வேண்டிய இளைஞனை அடித்து படுகொலை செய்திருக்கிறார்கள். ஆனால் இன்னமும் அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை. சிபிசிஐடி விசாரணைக்கு போயும் கூட, அந்த விசாரணை காலம் முடிந்தும் கூட இன்னமும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யவில்லை என்று சொன்னோம்னால், இது ஜனநாயக நாடா என்பது கேட்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கிறது. என் இனமான உறவுகளே, இன்றைக்கு பெரும் மக்கள் தொகை கொண்ட சமூகமாக இருந்து நாம் ஒரு குடையின் கீழ் அரசியல் ஆகாதனுடைய விளைவுதான் இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறது. இது போன்ற சம்பவங்களுக்கு நமக்கு நீதி கிடைக்காத நிலை இங்கே உருவாகியிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, குற்றவாளிகளை உடனே நீங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து கைது செய்யப்படணும். இல்லை என்றால் தமிழகம் முழுவதும் நாங்கள் போராட்ட களத்திலே நிற்க வேண்டிய சூழல் உருவாகும் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் பதிவு செய்து கொள்கின்றோம். அதிகாரமிக்க ஒரு சமுதாயமாக இன்றைக்கு நம் சமுதாயம் இருந்து வருகிறது. பெருந்திரள் மக்கள் தொகை கொண்டும் கூட யார் வந்தாலும் பின்னாடி செம்பரியார் கூட்டம் போல் நாம் ஓடிவிடுகிறோம். இதற்கு முன்னாடி தேவேந்திரகுல வேளாளர் என அறிவிச்சாங்கன்றதுக்காக மோடின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சியினுடைய பின்பாக கண்மூடித்தனமாக சென்றார்கள். இன்றைக்கு புதிய ஒரு கட்சி ஆரம்பித்தவர்கள் பின்னாடி செல்கிறார்கள். ஆனால் அவர்களுக்காக கொடி பிடிக்கிறீங்க, கோஷம் போடுறோம், அவர்களுக்காக ஃப்ளக்ஸ் வைக்கிறான், அவர்களுக்காக பரப்புரை செய்கிறான், அவர்களை ஆட்சி அதிகாரத்திலே அமர வைக்கிறான். ஆனால் இந்த சமூகத்திற்கு நீதி கிடைக்கிறதா என்று சொன்னோம்னால் நீதி எங்கேயுமே கிடைப்பது கிடையாது. அதே இது அஜித்தையும் இதே காவல்துறை தான் அடித்து படுகொலை செய்தார்கள். அதை நியாயப்படுத்தி பேசலாம். ஏன்னா அந்த அஜித் படுகொலைக்கும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய இயக்கங்கள் நாங்கள்லாம் போராட்ட களத்தில் நின்னோம், போராடினோம். அதனுடைய அஜித் படுகொலையே அதே அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ரொம்ப சீரியஸாக பார்த்தாங்க. பல்வேறுபட்ட இயக்கங்கள் குரல் கொடுத்தாங்க. அவர்களை காவல்துறை இன்றைக்கு
அவர்கள் மீது அடித்த காவலர்கள், கொலை செய்த காவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்து இன்றைக்கு தண்டனை ஆகின்ற அளவிற்கு இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் அதே மாதிரி இன்றைக்கி ஆகாஷ் படுகொலைக்கு ஏன் பல அமைப்புகள் போராட்ட களத்தில் நிற்கலை? இதற்காக வர மறுக்கிறீங்க. இந்த தெய்வேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை மக்களை சாதியாக பார்க்கின்ற நிலை ஏற்படுகிறது. காரணம், இந்த சமூகத்தில் ஒற்றுமை கிடையாது. ஒரு எம்எல்ஏ கூட தனியாக வர முடியலை. எல்லாரும் பெருமை பேத்துக்கிறாங்க, அந்த கட்சியில் இவ்வளோ எம்எல்ஏ ஜெயிக்க வச்சுருக்கிறாங்கண்டு. என்ன நமக்கு பயன் கிடைக்கும்? உங்களுடைய குரலாக சட்டமன்றத்தில் ஒலிக்க முடியுமா? நம்மளுடைய குரலாக சட்டமன்றத்தில் ஒலித்திருவார்களா? ஆகாஷ் படுகொலையை பற்றி சட்டமன்றத்தில் பேசுவாங்களா? கச்சனத்தத்தில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தவரை அடித்து படுகொலை செய்தார்களே, அதை பற்றி பேசுவார்களா? அதே மாதிரி 2011 பரமக்குடியிலே காக்கா குருவியை சுடுவதை போல் நம்மளுடைய சமுதாய மக்களை சுட்டு கொண்டார்களே, அதை பற்றி பேசுவார்களா? ஆக இந்த சமூகம் பட்டியல் வெளியிடுறதை பற்றி பேசுவார்களா? ஆக இந்த சமூகத்தினுடைய குரல் அங்கே ஒலிக்க வேண்டும் என்று சொன்னோமானால் நம் சமூகத்திலிருந்து தனியாக பிரதிநிதிகள் சட்டமன்றத்துக்கு போகணும். அந்த அரசியலை நம்ம சிந்திக்கிறதில்ல. யார் வந்தாலும் கண்மூடித்தனமாக வாக்களிக்கின்றோம், கண்மூடித்தனமாக அவர்களுடைய பின்னாடி செல்கின்றோம். இப்போ இன்றைக்கு விஜய் வந்துட்டார், விஜய் பின்னாடி அப்படியே கிளம்பிட்டான். எல்லா ஊர்லேயும் ஃப்ளக்ஸ் வைக்கிறான், எல்லா ஊர்லேயும் போஸ்டர் அடிக்கிறான், எல்லா ஊர்லேயும் விஜய் கட்சியில் சேர்ந்துட்டான். இப்போ என்ன கொஞ்ச நாள் கழித்து அதில் இருப்பானே, இருக்க மாட்டான். மறுபடியும் மீண்டும் யாராவது வந்து அவர்கிட்ட எதற்காக? இந்த சமூகம் இன்னும் அரசியல் ஆகாதனுடைய விளைவுதான் இந்த சமூகம் இந்த நிலையிலே இருக்கிறது. அநீதிகளுக்காக போராடியது நாம், அடக்குமுறைக்காக போராடி ரத்தம் சிந்தி எத்தனையோ உயிர்களை பறிகொடுத்தது தெய்வேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள். சாதிய அடக்குமுறைகளுக்கு எதிராக உயிர் பலி கொடுத்து போராடியது தெய்வேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள். சமூக நீதிக்காக போராடியது தெய்வேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள். ஆக எத்தனையோ உயிர்களை நாம் பறிகொடுத்திருக்கிறோம். சமூக நீதிக்காக களத்தில் நின்றிருக்கின்றோம். ஆனால் நம்மால் ஒரு தனியாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வர முடியல. யாராரோ அறுவடை செய்கிறார்கள். யாராரோ ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நாங்களும் போராடினோம், நாங்கள் தான் என்று சொல்லி தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆக இந்த நிலையெல்லாம் எப்பொழுது இளைஞர்கள் சிந்திக்க போகிறோம்? எப்பொழுது நீங்கள் மாற்ற போகிறீங்க? எப்பொழுது மாற்றத்துக்கான அரசியல் என்பது திமுகவுக்கு தவிர்த்து இப்போ புதிய கட்சி வந்திருக்குன்னா அது மாற்றத்துக்கான அரசியல் கிடையாது. இந்த சமூக மாற்றத்துக்கான அரசியலை நம்ம எப்பொழுது கையில் எடுக்க போகிறோம்? எப்போ நம்ம 10 எம்எல்ஏனாலும் சட்டமன்றத்தில் நம்முடைய குரல் ஒலிக்க அனுப்ப போகிறோம்? ஆக வந்தவர் போனவர் பின்னாடியெல்லாம் நீங்கள் நிற்பதனுடைய விளைவு இந்த சமுதாயத்தைக்கு நாளைக்கு அநீதி நடக்கிறது என்று சொன்னோமானால் கேள்வி கேட்கக்கூட ஆள் இல்லாத நிலை இங்கே உருவாகும் என்பதை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நடக்க வேண்டும். இது ஆகாஷ் படுகொலைக்கு மானாமதுரையிலே தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் கண்டுகொள்ளவில்லை. புதிய அரசின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, முதல்வர் மீது நம்பிக்கை இருக்கிறது. இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட காவலர்களை குற்றப்பத்திரிகையில், அதாவது முதல் தகவல் அறிக்கையில் சேர்த்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி கைது செய்ய வேண்டுமாய் உங்களை பணிவன்புடன் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தவறும் பட்சத்தில் தமிழகம் முழுவதும் போராட்டங்களை நடத்தி நீதியை பெறக்கூடிய சூழல் உருவாகும் என்பதை நாங்கள் எச்சரிக்கை விடுக்கிறோம். தோழர்களே, வணக்கம்.